எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் யூடியூப்பில் எந்த வீடியோ ஓப்பன் பண்ணாலும் சரி, அது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், அல்லது அரசியலாக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், அது என்னவா இருக்கட்டும், எந்த வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் இந்த பாட்டு தவறாமல் அதில் இடம்பெறும். என்ன பாட்டு? எங்க வண்ணம் கருப்பு சிவப்பு சார், ஸ்டாலின் தோற்றட்டும். கேட்டிங்களா? திமுக தோற்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அந்த பாட்டு. என்னன்னா, அதுக்கு எல்லாருமே பல விதமான ஸ்டெப்புகளை போட்டு பயங்கரமாக ரீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் திமுக ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்ததுக்கு பிறகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டார், உடன்பிறப்புகளே நம்ம ஏன் தோத்தோம் சொல்லுங்க அப்படின்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுக்க சொன்னார். அந்த லிஸ்ட்டில் ஒரு முக்கியமான காரணமாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பயங்கரமான யுக்தியை பயன்படுத்தி கண்டுபிடித்தது என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராமை அவங்க பிடிச்சிட்டாங்க. ஐயா அந்த இன்ஸ்டாகிராமை வச்சே அவங்க ஜெயிச்சு விட்டாங்க, நம்ம அங்கே கோட்டை விட்டுவிட்டோம் பார்த்துங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் அவருக்கு போகும். என்ன அது ஜென்சியால் தான் நம்ம தோத்தமா? ஜென்சியால் தான் அவங்க ஜெயிச்சாங்களா? கூட்டுறா ஒரு ஜென்சி மீட்டப் அப்படின்ட்டு போட்டு அந்த ஜென்சி பசங்களெல்லாம் ஒன்றா கூப்பிட்டு ஒரு பயங்கரமான ஒரு மீட்டிங்கை ஏற்படுத்தி அவர்களுக்கு இன்ஸ்டாகிராமை எப்படி கையாள வேண்டும், இன்ஸ்டாகிராமின் நுணுக்கங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை கொண்டு இளைஞர்களை குறிப்பாக ஜென்சி கிட்டுகளை எப்படி ஈர்க்க வேண்டும் திமுக பக்கம் அப்படின்ட்டு அவர்களுக்கு பல வகையான பயிற்சிகளை கொடுத்து கள்ளத்தில் இறக்கி விட்டுருக்கிறாங்க திமுக. நம்முடைய ஜென்சி உடன்பிறப்புகளும் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ட்டு போய் இன்ஸ்டாவில் ஒரே குதியை குதிச்சிட்டாங்க. அதில் ஒரு பயங்கரமான ஒரு உடன்பிறப்பு பாருங்க, பார்த்துட்டு எனக்கே பகீர்ந்துருச்சு. என்னடா அது, விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நண்பிகள்லாம் எந்த மூலைக்கு, இல்லை மற்ற கட்சிகள்லாம் எந்த மூலைக்கு, இங்கே பர்றா திமுகவுடைய ஜென்சி கிட் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டேன். பாருங்க நீங்களே. ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு, போடா ஆண்டவனே நம்ம பக்கம். இந்த மாதிரியா என்ன மாதிரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுமா தோணுது? விடு அண்ணா கரெக்டாக போயிட்டு இருக்கிறாரு, கரெக்டாக திமுக ரீச் பண்ண வேண்டிய டெஸ்டினேஷனை கச்சிதமாக ரீச் பண்ணிடுறோம் அப்படின்னு தான் தோணுது. நம்முடைய திமுக நண்பர்கள்கிட்ட உடன்பிறப்புகள்கிட்ட கேட்கும்போது என்ன பண்ணுறது, அவனுக்கு அமையுது எனக்கு அமையலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சமீபத்தில் நம்முடைய கோபி சுதாகருடைய பரிதாபங்கள் சேனலில் ஒரு மின்வெட்டு பரிதாபங்கள்னு ஒன்று வெளியிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அதில் நிறைய விஷயங்கள் அதில் பேசிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக அந்த கடைசி பாட்டு, அப்பாவும் மகனும் பேசிக்கிற அந்த பாட்டு, அதில் கொஞ்சம் அரசியலை இழுத்து விட்டுருப்பாங்க. அதில் அப்பா மகன் பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. யார் காரணம் நீ சொல்லு, இல்லை நீ சொல்லு யார் காரணம் அப்படின்போது, உங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல அப்படின்ற மாதிரி சுதாகர் படார்னு பேசியிருப்பாப்புல. என்ன இங்கே வந்து அரசியல் பேசுகிறீங்களா அப்படின்னு. என்னப்பா கரண்ட்டு போச்சுன்னு சொன்னால் இதுக்கு பேர் அரசியலாப்பா அப்படின்ற மாதிரி அது நல்லா இருக்கும் அந்த பாட்டு. இது எதுக்காக நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, திமுகவுடைய 5 ஆண்டு கால ஆட்சி, அதுக்கு முந்தின அதிமுகவுடைய ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகான 4 ஆண்டு கால ஆட்சி. அந்த 4 ஆண்டு ஆட்சியில் கோபி சுதாகர் அவர்கள் பட்டையை கிளப்பிட்டுருந்தாங்க. டெய்லி அரசியல், வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் அரசியல் பரிதாபங்கள் தான். ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, கூட்டணி கட்சி, அந்த கட்சி இந்த கட்சின்ற பாகுபாடே கிடையாது. எல்லாருக்கும் சரமாரியான ட்ரீட்மெண்ட்டு பண்ணியிருப்பாங்க. எப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததோ அந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் பரிதாபங்கள்ன்றதே மண்ணோட மண்ணாக போட்டு புதைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு வேறு ஏதோ ஜாலியாக இந்த குடும்ப பரிதாபங்கள், ஜல்லிக்கட்டு, அது இதுன்னு வேறு ஜானரில் மாறி போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் திமுக ஆட்சி முடிஞ்சு இப்போ தாவேக ஆட்சி வந்திருக்குது. முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வர் ஆகியிருக்கிறாரு. இந்த சமயத்தில் இப்படி ஒரு கரண்ட் கட்டு பிரச்சனை தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் முதல்வர் விஜய் அவர்கள் மேலே எல்லாருமே குற்றம் சுமத்தி கொண்டு, எல்லாருமே இல்லை, சில பேர் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் குற்றம் சுமத்திக்கிறாங்க. சில பேர் வந்து இல்லை ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் இதை நாங்கள் சீக்கிரமாக சரி பண்ணிடுவோம், இந்த மாதிரி திமுக காரங்களாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு தரப்பு இருக்க. சரி, நம்ம கோபி சுதாகர் என்ன தான் பேசுவாங்க, சும்மா ஏதோ 19 பேசிட்டு அரசியலை தொடாமையே போயிடுவாங்களோ, ஏன்னா ஆளுங்கட்சி இல்லையா, ஆளுங்கட்சியை பகச்சிக்க முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி போயிடுவாங்களோ அப்படின்ட்டு நினைக்கும் போது லைட்டாக தொட்டுட்டும் போயிருக்கிறாங்க. என்னன்னா, உங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல அப்படின்ற வார்த்தையை வந்து ரொம்ப ஒரு டீப்பான ஒரு பாலிடிக்ஸ் தான். இதை பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். யாரால இதை பேச முடியும், அல்லது எந்த சூழ்நிலையில் இருக்கும்போது இதை பேச முடியும் அப்படின்னா, பேசுறதுக்கான கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான பேச்சுக்களை பேச முடியும். இதுவே இந்த நேரத்தில் இந்த இடத்துல திமுகவா இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கங்க, நம்ம சுதாகர் வாயில் அந்த வார்த்தை வந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. எனக்கு அப்படி தோணல. ஆனா தாவேகாவுடைய ஆட்சியில இந்த மாதிரியான தைரியமா நிர்வாகம், உங்ககிட்ட நிர்வாக கோளாறு இருக்குது, என்னதான் வெளியில கரண்ட் பிரச்சனை என்னதான் இருந்தாலும் கூட நிர்வாகம் உங்களுக்கு சரியா பண்ண தெரியல அப்படிங்கிற ஒரு டயலாக் அவங்களால பேச முடியுது அப்படின்னா, கண்டிப்பாக
தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் கருத்து சுதந்திரம் இருக்கிறது, கருத்து சுதந்திரம் மதிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எங்களை மாதிரி யூடியூப்ல அரசியல் மட்டுமே பேசிட்டு இருக்கிறவங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்த கட்சி எதையுமே பார்க்காம ஒவ்வொரு கட்சியினுடைய சாதக பாதகங்களை பேசிட்டு இருக்கிறவங்க பேசுவாங்க, கேள்வி கேட்பாங்க. ஆனால் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் சேனல் வச்சிருக்கிறவங்க அல்லது டெக் சேனலோ அல்லது இந்த மாதிரி சேனல் வச்சுட்டு இருக்கிறவங்க எப்பயாவது ஒரு ஃபன்னுக்காக பொழுதுபோக்குக்காக அதில் ஒரு அரசியல் கருத்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க சேனல் ஆளுங்கட்சி கொஞ்சம் கொடூரமாக இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் ஆளுங்கட்சி விமர்சிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. இதுக்கு இவர்களுடைய திமுக ஆட்சியின் பர்ஃபார்மன்ஸே உதாரணம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இவங்க தாவேக அரசு மேலே ஒரு குற்றச்சாட்டு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. அந்த வகையில் தாவேகாவுடைய ஆட்சி இந்த பர்டிகுலர் விஷயத்தில் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற விஷயத்தில் அவருடைய ஆட்சி நிச்சயமாக நம்ம பாராட்டி ஆகணும். பார்ப்போம். இந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அடுத்து இன்னும் 5 ஆண்டுகள் இருக்குது அவருடைய டென்யூர். இந்த 5 ஆண்டுகளில் இதே கருத்து சுதந்திரத்தை தாவேகா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகிறாங்களா? இது ஆக்கப்பூர்வமான விமர்சனம் தானே. இதில் ஒன்றும் டிவிகேவை அப்யூஸ் பண்ணுறதாவோ அல்லது முதல்வர் விஜய் அவர்களை பற்றி அவதூறு பரப்புறதாவோ எதுவும் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வரும்போது இது இப்படியான கருத்து சுதந்திரங்களை அனுமதிச்சாங்க தாவேகா அப்படின்னா உண்மையிலே இது ஒரு நல்ல ஆட்சி தான். முந்தின திமுக ஆட்சியை விட பல மடங்கு நல்ல ஆட்சி தான் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியும். சரி, ரைட். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த மின்வெட்டு பிரச்சனை தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரோடுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. சென்னையிலே பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ரோடுக்கு பல மக்கள் 4 மணி நேரம் கரண்ட் இல்லை, 5 மணி நேரம் கரண்ட் இல்லை, அந்த மாதிரியான பல விஷயங்களை போராடிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தாவேகா ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகமாயிருக்கு. உண்மைதான், இல்லைன்னா மறுக்க முடியாது. நம்ம என்னதான் அதுக்கு 1008 காரணங்கள் சொன்னாலும் கூட தாவேகா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கரண்ட் பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னா இல்லை. ஸோ உண்மையாகவே இது வெறும் நிர்வாக குறைபாடு மட்டும்தான் காரணமா அப்படின்னா அது மட்டுமே காரணம் கிடையாது. முழுக்க இதை தாவேகா மேலேயே பழியை போட்டு விட முடியாது. இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கின்றன. நம்ம நண்பர்கள்கிட்ட விசாரித்து பார்க்கும்போது, சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட விசாரித்து பார்க்கும்போது, எதனால் இந்த மாதிரி பிரச்சனை இப்போ திடீர்னு தமிழ்நாட்டுக்கு கரண்ட் பிரச்சனை திடீர்னு ஏன் இப்படி அப்படின்னு பார்த்தா, முதல் விஷயம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சம்மர். இது வழக்கமாக மற்ற நாட்களில் மற்ற சீசன்களில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இந்த அளவுக்கு குறையாது. கரண்ட்டோட யூசேஜ் மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது. இது சம்மர் அப்படிங்கிறதுனால சென்னை மற்றும் இந்த மாதிரி பெருநகரங்களில் வாழ்கிற மக்கள் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. நம்மளே எடுத்துக்கங்களேன், சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்குறேன், யாராவது ஒரு வீட்டில், அதாவது ஏசி வச்சிருக்க வீட்டில் ஏசி பயன்படுத்தாமல் ஒரு மணி நேரம் நீங்கள் இருந்துருக்கிறீங்களா? 1 மணி நேரம் 24 ஹவர்ஸ் ஏசி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த கோடை காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அதீத மின்சார பயன்பாடு மின் தட்டுப்பாட்டுக்கு ஒரு காரணம். இது அப்படியே தான் நீடிக்குமா அப்படின்னா நீடிக்காது. இந்த கோடைக்காலம் முடிஞ்சு மழைக்காலம் வருது, அடுத்து வெவ்வேறு சீசன் மாறுது அப்படின்னா ஏசியோட பயன்பாடு குறையும். அப்போ மின்சாரத்துக்கான தேவையும் குறையும். அப்போ இந்த மின் தட்டுப்பாடுங்கிறது பெருமளவுக்கு இருக்காது. 2வது, அணைகளில் நீர்மட்டம் குறைவாக இருக்கிறது. அணைகளில் நீர் வரத்து குறைவாக இருக்கிறதுனால நீர் மின்சாரம், அதை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய இந்த நீர் மின்சாரம் இருக்கிறீங்களா, அந்த நீர் மின்சாரத்தின் அளவும் இப்போ குறைஞ்சிருக்குது. ஸோ இது ஒரு காரணம், மின் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அடுத்து வரக்கூடிய காலங்களில் இந்த எல் நீனோன்னு சொல்லப்படக்கூடிய இந்த காலநிலை மாற்றம் இருக்குது இல்லைங்களா, அதன் மூலமாக இந்த காற்றாலை மின்சாரங்கள், காற்றாலையிலிருந்து வரக்கூடிய மின்சாரம் அளவு குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஆய்வுகள் சொல்லுகின்றன. அப்போ இந்த காரணங்களெல்லாம் வச்சு, அதாவது இயற்கை காரணங்களை வச்சு ஒரு அரசை குறை சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா சிஎம் விஜய் அவர்கள் நினைச்சா மழையே வானா வராது, காத்தே அடி, அங்கே காற்றாலையெல்லாம் சுத்துட்டோம், மின்சாரம் மறுட்டோம்னா வராது, டேமே உடனே ரம்பிக்கை எங்களுக்கு மின்சாரம் நீர் மின்சாரம் தேவைன்னா வராது. இதெல்லாம் இயற்கை தானாக சரி செய்ய வேண்டிய விஷயம். ஸோ இதையெல்லாம் வைத்து ஒரு அரசை குறைத்து மதிப்பிட முடியாது, குறை சொல்ல முடியாது. ரைட். மக்கள் இப்படி மின்சாரம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னும் போது அது என்ன மாற்று ஏற்பாடு செய்யலாம்? ஒன்றும் இல்லை, ஒரு குற்றச்சாட்டு தாவேக நண்பர்களே வைக்கிறாங்க. என்னன்னா திமுக காரங்க இதை சதி பண்ணுறாங்க, அங்கங்கே ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்டு போயிடுறது, அங்கங்கே மின் தடை வர்ற மாதிரியான ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்து டிரான்ஸ்ஃபார்மரில் வேலையை பார்த்து விட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அதில் சில உண்மையாகவும் இருக்கிறது அப்படின்ற போல தான் தகவல் வருது. அப்போ ஒரு திறமையான அரசு இப்படிப்பட்ட எல்லா விதமான கடினமான சூழ்நிலைகளையும் எப்படி திறம்பட கையாண்டு மக்களுக்கு தடை இல்லாமல் மின்சாரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும். சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் கூட பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறார் அடிக்கடி, நாங்கள் சீக்கிரமாக அதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம், சீக்கிரமாக எல்லாத்தையும் சரி பண்ணுறோம் அப்படின்ட்டு. சரி பண்ணிடுவாங்கன்னு தான் நம்புகிறோம். ஸோ இந்த நிர்வாகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா கட்டாயமே ப்ளே பண்ணுது. அதை இன்னும் கொஞ்சம் வீரியப்படுத்தி இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் எதுவும் இல்லாத அளவுக்கு மக்கள்கிட்ட இந்த மின்சார விநியோகத்தை தாவேக அரசு பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையை வச்சுக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அதிபுத்திசாலி அதிமேதாவி ஒருத்தர் பேட்டி கொடுத்திருந்தார்.
யார் தெரியுமா? இந்த குழந்தை நட்சத்திரமாக அறிமுகம் தெரியும், நான் எனக்கு போய் அறிமுகப்படுத்திட்டு மாஸ்டர் மகேந்திரன். அதாவது பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. அது என்ன வசனம்னா, சம்டைம்ஸ் ஃபூல்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி வைஸ் வென் தே டோன்ட் ஸ்பீக் அப்படின்ட்டு ஒரு வசனம் இருக்குது. என்ன அப்படின்னா, சில நேரங்களில் முட்டாள்கள் அறிவாளிகளாக ஞானிகளாக பார்க்கப்படுவார்கள். எப்போனா அவங்க பேசாமல் வாய் மூடிட்டு இருக்கும்போது. ஏன்னா பேசிட்டாங்கன்னு வச்சாங்களேன், அவங்க முட்டாள்ன்றது ஊருக்கே தெரிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் வந்து கரெக்டாக வீக்கெண்டில் வந்து சிக்கியிருக்குது. யாருன்னா நம்ம மாஸ்டர் மகேந்திரன். ஏப்பா, டிவிகே காரங்க கூட, தாவேக தோழர்கள் கூட இப்படி முட்டு கொடுக்கல. அது மாதிரி இவங்க கூட மக்களை இவ்வளோ ஹார்ஷாக பேசலை. திமுகவை திட்டிட்டு இருக்கிறாங்க, அங்கே ஒயரை பிடிங்கிட்டாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் அது பண்ணிட்டாங்கன்னு திமுகவை தான் திட்டிட்டு இருக்கிறாங்களே தவிர மக்களை திட்டலை. நீயா சாமி மக்களை திட்டுற? ஏன் இத்தனை நாள் கரண்டில் தான் இருந்தீங்க, ஒரு 6 மாதம் சும்மா இருந்தால் என்ன? அது கேள்வி கேட்டால் கரண்ட் வந்துடுமா? கேள்வி கேட்காம இருங்க, கரண்ட் வரும். எனக்கெல்லாம் வேண்டாம், என் வீட்டிலேருந்து கரண்ட் எடுத்துக்காங்க. சரி ராஜா, உன் வீட்டிலேருந்து எத்தனை வீட்டுக்கு கொடுப்ப? தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை வீட்டுக்கு நீ கரண்ட் கொடுப்ப? இது ஒரு என்ன சொல்கிறது, மண்டையில் மூலன்ட்டு ஒரு உறுப்பு இருக்கிறவன் பேசுகிற பேச்சா இது? சொல்லு பார்க்கலாம். ஓகே, நீ முட்டு கொடு, உனக்கு விஜய் அவர்களை ரொம்ப பிடிக்கும், எல்லாம் ரைட்டு தான், அதெல்லாம் நான் வேணான்னு சொல்ல. ஆனால் இது என்ன லாஜிக் இருக்குது சொல்லு பார்க்கலாம். ஸோ இப்படியாக பேசி கேள்வி கேட்காதீங்க அப்படின்ட்டு கெஞ்சராப்புல. ஏங்க, கேள்வி கேட்கத்தாங்க செய்வாங்க. மக்கள் பாதிக்கப்பட்டால் கேள்வி கேட்கத்தான் செய்வார்கள். அதுக்கு எப்படிப்பட்ட பதிலை கொடுக்கணும், அதை எப்படி சரி பண்ணுன்றது அரசின் கடமை. உங்களுக்கு முதல்வர் விஜய் அவர்களை பிடிக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக அவர் இந்த கவர்மெண்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறத மறந்துட்டு பேசக்கூடாது. சரியா? அவர் வந்து இப்போ நடிகர் விஜய் இல்லை, அவர் முதல்வர் விஜய். அதையும் மனசில் வச்சுக்கிட்டு பேசணும். ஸோ ஓகே, ஏதோ தெரியாமல் பாய்புள்ள உணர்ச்சி வசப்பட்டு, அது பேர் இன்னொரு என்னமோ சொல்லுவாங்களே, ஆர்வ கோளாறுல இந்த மாதிரி பேசிவிட்டாப்புல. இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் வாங்கின அடியில் இதுக்கு மேலே கொஞ்சம் திருந்துவாருன்னு நினைக்கிறேன். அதனால் பார்ப்போம். இந்த மின்சார பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் போயிட்டுருக்குது. தமிழக வெற்றி கழக அரசு இது எந்த அளவுக்கு திறமையாக கையாள போகுது, தமிழக மின்சாரத்துறையினுடைய அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுடைய நிர்வாக திறமை அப்படிங்கிறது என்னங்கிறது இதுக்கு மேலே நமக்கு தெரிய வரும். தொடர்ச்சியாக நம்ம பேசுவோம், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.